ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்கிஷா ஜோன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிக்கன் ரெசிபி தான். இதை வந்து நம்ம எதில் பார்த்து செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, செஃப் தாமு அவங்களோட சேனலில் இருந்து தான், அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அதை பண்ணுறோம். ஸோ அவருக்கு வந்த மாதிரியே ரிசல்ட்ஸ் நமக்கும் வருதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க பொருள் எல்லாமே தான் இந்த சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். Gotta focus on yourself, on your faith, on your dreams, on your mind, on your health, yeah. You gotta work, never tell, keep your head down, find what you love and excel, yeah. இதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க பிரெட் க்ரம்ஸையும் கார்ன்ஃப்ளெக்ஸ் பொரிச்சு வச்சது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து நல்லா உடச்சி விட்டுருங்க. அப்போ தான் அதை வந்து நம்ம சிக்கனுக்கு மேலே ஒரு பேட்டராக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம சிக்கனோட ஃபஸ்ட் பேட்டராக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு பேட்டரை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, மைதா, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பெப்பர், இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறமா நமக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டை அளவு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருங்க முட்டையை. அதுக்கப்புறம் சிக்கனுக்குரிய பேஸ் மசாலா நம்ம போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சால்ட் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் பெப்பர், இது மூணையும் போட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்து மேரினேட் பண்ணிவிட்டு வச்சிடணும். இதுக்கப்புறமா கடைசியில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டு அதையும் சேர்த்து மேரினேட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வர ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து சிக்கனில் எப்படி நம்ம பேட்டராக கொண்டு வந்தோம், எதெல்லாம் எந்த ப்ராசஸில் பண்ணோம் அப்படின்றது தான். நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து மசாலா போடுறப்ப கொஞ்சம் பேட்டர்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 4 to 5 டைம்ஸ் வந்து மைதாலேயே வந்து கோட் பண்ணோம். அதனால எங்களுக்கு சிக்கனுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு பண்டில் ஆஃப் மாவு தான் இருந்துச்சு. உள்ளே வந்து சிக்கன் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அது தனியாகவும் பிரிஞ்சு வந்துடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பண்ணுறப்போ மைதா மாவோட பேட்டரை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் பண்ணுறப்ப 1 or 2 டைம்ஸ் வந்து மைதாவில் டிப் பண்ணி எடுத்தால் போதும். அது பண்ணாலே நமக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ஒரு குவான்டிட்டி ஆஃப் சிக்கனை பொறுத்து தான் இதோட டைமிங் வந்து இருக்கும். நீங்கள் ரொம்ப நிறைய சிக்கனை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்குறது அட்வைசபிள். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது எங்களோட ஓன் ரெசிபி கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், டிவியில் யூடியூப்பில் பார்க்குறப்ப அவங்க பண்ணுற ரெசிபீஸ் அப்படியே நம்மளுக்கும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆசைப்பட்டு தான் நாங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 80% வந்து கரெக்டாக தான் வந்துச்சு.
ஃபர்ஸ்ட் லெக் பீஸ்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இருக்கிற குட்டி குட்டி பீஸுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சிக்கன் ரெசிப்பியில் வந்து டேஸ்ட்லாம் தாண்டி இதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்சோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.